அப்போ ஒவ்வொரு வாய் சாப்பாடும் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ கவனமா சாப்பிடணுங்கிறத இது உணர்த்துது. இது வெறும் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். சரி. இந்த கவனத்த நாம எப்படி கடைப்பிடிக்கிறது? சித்தர்கள் கேலரிகள பத்தி பேசல, அறுசுவைகள பத்தி பேசுனாங்க. ஆமா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. உதாரணமா, இனிப்பு சுவை மண்ணும் நீரும் சேர்ந்தது. அதனால அது உடம்புல தசைய வளர்க்கும். ஆனா அதிகமா சாப்பிட்டா கபத்தை அதிகமாக்கிடும், உடல் பருமன் வரும். அதே மாதிரி கசப்பு சுவை ஆகாயமும் காற்றும் சேர்ந்தது. அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கிருமிகளை அழிக்கும். ஆனா அதுவே அதிகமா போச்சுன்னா உடல்ல வறட்சியை உண்டாக்கி வாதத்தை அதிகமாக்கிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இங்க தான் நியூட்ரிஜெனாமிக்ஸ்ங்கிற நவீன அறிவியல் உள்ள வருது. அது ஒரு பெரிய வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா விஷயம் சிம்பிள் தான். நம்ம சாப்பிடுற உணவு நம்ம ஜீன்களோட பேசுது.